இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிரதான வீதியில இருந்து இரண்டாவது காணியாகத்தான் விற்பனைக்காக இருக்கிற அந்த காணி இருக்குது. புத்தூர் சந்தையிலிருந்து வாதரவத்தியை நோக்கி போகும் பொழுது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியோரமாக இருக்கிற தண்ணீர் தாங்கிக்கு நேர எதிரே இருக்கிற வீதி, இந்த தேர் வீதியில போனோம் அப்படின்னு சொன்னா இரண்டாவது காணியாகத்தான் இருக்குது விற்பனைக்காக இருக்கிற அந்த காணி. இப்ப நாங்கள் அந்த காணிக்கு கிட்ட போய் அந்த காணியினுடைய தோற்றத்தை பார்ப்போம். இப்போ நாங்கள் அந்த காணிக்கு முன்னுக்கு நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணியில சரியான அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தம் 25 பரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நாங்கள் நிற்கிற இடத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் நிற்கிறோம். இந்த புத்தூர் பகுதிக்கு ஏன் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பண்ணை காணி ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பண்ணை முயற்சி செய்ய போகிறீங்க, ஒரு ஆடு வளர்க்க போகிறீங்க, கோழி வளர்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டோட இருக்குது 25 பரப்பு காணி, மொத்தமாக 25 பரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது. மிக முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் நேரடியாக உரிமையாளரோட, இதில் புரோக்கர் அப்படி இல்லை, நேரடியாக உரிமையாளர் தொலைபேசி இலக்கம் இருக்குது. நீங்கள் நேரடியாக வாங்குறேன்னா உரிமையாளருடைய தொடர்பு கொண்டு வாங்கிக் கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான விவரத்தை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த காணியினுடைய முகப்பு தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காணியின் சுற்றுப்புறங்கள் முழுவதும் கொங்குரேட் தூண் போடப்பட்டு எல்லையிடப்பட்டு கம்பி கட்டை அடிக்கப்பட்டிருக்குது. அதே போல இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி பிரித்து கொடுக்க மாட்டாங்க, அதாவது மொத்தமாகத்தான் 25 பரப்பையும் விற்க போறாங்க. இப்ப நாங்கள் அந்த காணியின் முகப்பு தோற்றத்தை முழுமையாக பார்ப்போம். இந்த காணிக்கு அமைக்கப்பட்டிருக்கிற வீட்டுக்கு முன்பகுதியில் பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் சின்னல்லே காய்க்கக்கூடிய இப்பொழுது காய்த்து கொண்டிருக்கிற நிலையில பிளாட்டு மாமரக்கண்டுகள் நடப்பட்டிருக்குது. அதே போல டொமேசி மாமரக்கண்டுகளும் அதே போல சிவப்பு மாதுளை கண்டுகளும் இந்த பயன்தரு மரங்கள் நடப்பட்டிருக்குது. அதே போல இந்த காணிக்கு மொத்தமாக 100க்கும் மேற்பட்ட தென்னை மரக்கண்டுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இப்ப நீங்கள் அதனுடைய தோட்டத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் இந்த 25 பரப்பு காணிக்க அமைந்திருக்கிற இந்த வீடு. ஒரு சிறிய குடும்பம் இருக்கக்கூடிய வசதிகளோட இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது. ஒரு பெரிய ரூம், அதே போல அட்டாச் பாத்ரூம், அதே போல ஒரு பெரிய ஹோலோட இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது. கிச்சன், செப்பரேட் கிச்சன் இந்த வீட்டுக்கு இருக்குது. இந்த வீட்டுல தங்கி இருந்து கொண்டு இந்த பண்ணையை பராமரித்து கொள்ள முடியும். அதற்கேற்ற வசதிகளோட தான் இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது. இந்த வீட்டுக்கு நேர முன்னுக்கு மிகப்பெரிய நீர் தொட்டி ஒன்று கட்டப்பட்டிருக்குது. இந்த நீர் தொட்டி அளவில் மிகப்பெரியதாக இருக்குது. இப்ப நீங்கள் அதனுடைய தோற்றத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீச்சல் குளமாக கூட பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனென்றா மிகப்பெரிய தொட்டியாகத்தான் இந்த தொட்டி இருக்குது. அதே போல இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்கு மேலும் சில பயன்தர மரங்களும் இருக்குது. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது மாதுளை மரத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. காய்த்து கொண்டிருக்கிற நிலையில அந்த மாதுளை செடிகள் இருக்குது. அதே போல ஜம்பு நாவல் கண்டுகளும் நிறைய இருக்குது. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய முகப்பு தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டினுடைய உள்பக்க தோற்றத்தை நீங்க முழுமையாக பாருங்க.
இந்த வீட்டினுடைய கிச்சனை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு சிறிய குடும்பத்துக்கு சமைக்கக்கூடிய அனைத்து வசதிகளோட இந்த கிச்சன் கட்டப்பட்டிருக்குது. இந்த கிச்சனுக்கு அங்கால நீங்கள் பொருட்களை வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறிய அறையும் இந்த வீட்டோட சேர்ந்து இருக்குது. இந்த கிச்சன்ல இருந்து போனோம் அப்படின்னு சொன்னால், குறிப்பிட்ட அளவு தூரத்தை தாண்டி போனோம் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 600 கோழிகளை வளர்க்கக்கூடிய கோழி கூடொண்டு அமைந்திருக்குது. இப்போ நீங்கள் அதனுடைய தோற்றத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதை சூழவுள்ள பகுதியில் நிழல் தரும் மரங்கள் நடப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கூடு தான் கோழி கூடு. ஒரே நேரத்தில் இந்த கூட்டில் இங்கால 300 கோழி, அங்கால 300 கோழி தற்போதைய உரிமையாளர் வளர்த்திருக்கிறார். 600 கோழிகளை நீங்கள் இதுக்குள்ள வளர்த்து கொள்ள முடியும். இந்த கோழிக்கூட்டோட சேர்த்து நீங்கள் ஆடு வளர்க்குறதுக்கான கொட்டில் இறக்குறதுக்கான தூண் போடப்பட்டிருக்குது. அதே போல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தூண் மாடுகளை வளர்க்குறதுக்காக போடப்பட்ட தூணாக இருக்குது. அதே போல் மீன்களை வளர்க்குறதுக்கு ஏற்பாடு செய்த இடத்தை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த இடம் மொத்தமாகவே 25 பரப்பு காணியாக இருக்குது. நீங்கள் எல்லா நடவடிக்கைகளுக்கும், அதாவது உங்களுடைய பண்ணையில சகல விஜயத்துக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, மாடை வளர்க்குறது, அதே போல் மீன் வளர்க்குறது அப்படின்னு சொல்லி எல்லா தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே போல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது விவசாய நடவடிக்கைகளுக்கும் இந்த காணியை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி 10 பரப்பு காணி விவசாய நடவடிக்கைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி சிறிது காலத்துக்கு முதல் உளப்பட்ட நிலையில இப்போ இருந்து கொண்டிருக்குது. தேவை எப்படி என்று சொன்னால் திருப்பி உள்ளது விவசாய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். மொத்தமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 25 பரப்பு காணிக்கு 2 கேட் இருக்குது. முதலாவது கேட் வாசல்ல கிடக்குது. 2வது கேட் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கேட் 10 அடி பாதையோட இந்த கேட் இருக்குது. 2 கேட்டையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். வாசல்ல இருக்கிற முதலாவது கேட்டையும் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த 2வது கேட்டையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். மிக முக்கியமாக இந்த வீட்டை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படி என்று சொன்னால், இவ்வளவு காணியையும் பராமரிக்கிறார்கள். இந்த வீட்டிலே இருந்து இந்த காணிகளை பராமரித்துக் கொள்ள முடியும், பண்ணைகளை பராமரித்துக் கொள்ள முடியும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்திருப்பீங்க, 600க்கும் மேற்பட்ட கோழிகளை வளர்க்கக்கூடிய கூடு ஏற்கனவே தயாராயிருக்கு. குளத்தை பார்த்திருப்பீங்க, மீன் வளர்ப்புக்குரிய குளம், அதாவது நீங்கள் தண்ணீர் மீன் வளர்க்க போறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குளத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதே போல கட்டிடங்களில் இப்போ நீங்கள் கட்டிடங்கள் ஏற்பாடு செய்து கொண்டு கட்டப்பட்டு கொண்டிருக்குது. அந்த கட்டிடங்களுக்கு நீங்கள் அவங்களுடைய ஆடுகள், கோழிகளை வளர்த்து கொள்ள முடியும். அதே போல மாடுகளை வளர்த்து கொள்ள முடியும். அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ள முடியும். மொத்தமாகத்தான் இந்த 25 பிறப்பும் விற்பனைக்கு இருக்கு. பிரித்து கொடுக்க மாட்டீங்களா தானே? பிரித்து கொடுக்க மாட்டார், ஓனர் பிரித்து கொடுக்க மாட்டார். மொத்தமாகத்தான் விற்பனைக்காக இருக்கு. யாராவது பண்ண முயற்சிக்கு இந்த காணியை பயன்படுத்த போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த வீட்டில் இருந்து கொண்டு இதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். அருகில கிச்சனும் இருக்கு, வீட்டோட இணைந்து கிச்சனும் இருக்குது. நீங்கள் சமையல் வசதியோட குடும்பத்தோட இருந்து இதை பராமரித்துக் கொள்ள முடியும். இப்போ நீங்கள் இதே மாதிரி ஒரு பண்ண முயற்சி செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னால் முதல் காணியை வேண்டணும், அப்புறம் ஒரு வீட்டை கட்டணும், அப்புறம் இந்த மரங்களை நடணும், ஒரு கோழி கூட்டை செய்யணும். இது எல்லாம் ஏற்கனவே செய்தபடி இருக்குது. நீங்கள் வேண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் உடனடியாகவே கோழி வளர்த்து கொள்ள முடியும். மேலே ஒரு சட்டரை அடிச்சிங்கன்னு சொன்னால் ஆடு, மாடு வளர்த்து கொள்ள முடியும். அதே போல குளம் வெட்டப்பட்டிருக்குது. நீங்கள் மீன்களை வளர்த்து கொள்ள முடியும். மிகப்பெரிய தொட்டி இருக்கு, நீர்ப்பாசன வசதி இருக்குது, அதே போல கரண்ட் வசதி இருக்குது. அனைத்துமே இங்கே செய்யப்பட்டிருக்குது. நீங்கள் வேண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் நேரடியாகவே பண்ணை முயற்சி செய்து கொள்ள முடியும். நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. மொத்தமாக இந்த 25 பரப்பு காணியும் இந்த பண்ணையை வேண்ட விரும்பினா ஓனர் சொல்ற விலை 2.5 கோடி தான். நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் இருக்கிற இந்த பண்ணையை நீங்கள் விலை பேசி வாங்கிக் கொள்ள முடியும். யாராவது வேண்ட போறீங்க அப்படின்னு சொன்னா கீழே இப்ப விழுந்து கொண்டிருக்கிற இந்த உரிமையாளர் இலக்கத்தை பயன்படுத்தி நீங்கள் நேரடியாக உரிமையாளருடைய தொடர்பு கொண்டு இந்த காணியை நீங்கள் வீட்டை நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும்.